ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒயிட் புலாவ் ரொம்பவே ஈஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அது 1/2 hour முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால் ஒரு தேங்காய் பால் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நான் அதுக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சம் 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒயிட் புலாவ் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணி கிரேவி, தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.